இதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் எல்லாருமே ரொம்ப அத வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ராகு, கேது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரம் அது வந்து ராகு கர்மானும், கேது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கேதுக்குன்னு தனியா கர்மா எதுவும் கிடையாது. அதனால ஜஸ்ட் கேதுன்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த ராகு, கேது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெருசா இவங்க எதுல வந்து இவங்க வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவம் குடுக்கணும், எதுல வந்து ரொம்ப அதீத கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி. ஸோ சந்திரனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதீத கவனமா இருக்கணும். அதே மாதிரி கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதீத கவனமா இருக்கணும். இந்த 2 கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ராகு கேது டிரான்சிட் அந்த பெயர்ச்சியா கவனிச்சா போதும். எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அண்ட் இந்த லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள், 7ஆம் பாவத்துல கேது இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க இதுல இன்னும் அதீத கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க வந்து இவங்களுக்கு வந்து சந்திரனோட கர்ம பதிவு இல்லனாலும், இவங்க அந்த டிரான்சிட்ட கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, பெரும்பாலும் லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். மைண்ட் ஆசிலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இந்த டிரான்சிட் அப்போ, பெயர்ச்சி அப்போ இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த அதாவது இவங்களுக்கு வெளியில இருந்து ஒரு ஒரு பாதகம், ஒரு நெகட்டிவ் இல்ல ஒரு பிரச்சனை வரணுன்றது கூட அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் ஏற்கனவே ரொம்ப நாளா உடைஞ்சு போயிருக்கும், இல்ல சரியில்லாம இருக்கும். அந்த டிரான்சிட் அப்போ ரொம்ப அத சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணி, இல்லாத பிரச்சனைய இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில நீங்க இந்த மூட் ஸ்விங்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா, உங்கள நீங்களே டைவர்ட் பண்ணி வேற ஏதாவது நீங்க உங்க மைண்ட நீங்க வேற எதுலயாவது நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா, நீங்க தப்பிக்கலாம். இல்லாத ஒரு பிரச்சனையும் அந்த காலகட்டத்தில் உருவாக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷனா இருக்கு. ஸோ பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே எல்லாரும் பயப்படணும், எல்லாருமே அதுல அதீத கவனம் செலுத்தணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. யார் யாருக்கு எந்தெந்த எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த பெயர்ச்சிக்கு வந்து கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், அவங்க வரைக்கும் அத ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும்.